மானம் கெட்டவ கூட நீ கூடி கூடி பேசும்போதே நினைச்சேன் என்னவோ தப்பா இருக்குன்னு. பாத்தீங்களா, என்னவோ இவ இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருப்பா, நல்ல மருமகளா இருப்பான்னு சொன்னீங்களே. உங்க மருமக பண்ணிருக்கிற காரியத்தை பாருங்க, மனோஜ பாருங்க, எப்படி உடைஞ்சு போய் நிக்கிறான்னு பாருங்க. இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம மான மரியாதை என்ன ஆகுறது, இந்த குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகுறது? ஊரே காரி துப்போம். நான் கூட்டிட்டு வந்த மருமக என்ன நம்ப வச்சு ஏமாத்துனா, நீங்க கூட்டிட்டு வந்தவ கூட இந்த குழி பறிச்சுட்டா. பாத்தீங்களா, இவளும் இந்த வீட்டுல இருக்க கூடாது, இவளையும் விரட்டி விட்டுருங்க. இவளாலதான் இந்த குடும்பத்துல நிம்மதியா போயிடுச்சு. அத்தை, இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் நிம்மதியாவே இல்ல அத்தை. நானும் சொல்லணும்னு பல நாள் நினைச்சிருக்கேன். ரோஹிணி கிட்ட கூட எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன். அவ சொல்றேன்னு ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருந்தா. கடைசியா அவளுக்கு 7 நாள் கெடு கூட கொடுத்தேன். ஆனா அதுக்குள்ள உண்மை வெளியே வந்துருச்சு. நான் பண்ணது தப்புதான் அத்தை. அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அதான் மொத்த குடும்பத்தை நீ தண்டிச்சிட்டியே. உன் மேல நம்பிக்கை வச்சிருந்த அத்தனை பேர் நம்பிக்கை நீ உடைச்சிட்ட. நீ 1000 காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்புதான். பார்லரமா மட்டும் இல்ல, நீ இந்த குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணிருக்க. தகுதி தராதரம் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கணும். ரோட்ல போறவ வரவள எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். நீ ஏன்டா கண் கலங்குற? தப்பு பண்ண அவ அழணும், அந்த தப்ப மறைச்ச இவ்வளவு அழணும். நீ அழக்கூடாதுடா. உனக்கு நான் தான் அவளை கட்டி வச்சு பாவத்தை பண்ணிட்டு அதை நானே சரி பண்றேன். முதல்ல அந்த பார்லர் காரிகிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில இருந்து அவளை மொத்தமா தூக்கி எறியறேன். நீ வா. உன் பொண்டாட்டி ஒரு அப்பாவி. அவளுக்கு இந்த பார்லர் மாதிரி ஏமாத்த தெரியாத நினைச்சிட்டு இருந்தாப்பா. ஆனா இவனும் சிறுப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டாப்பா. எதுவும் பேசாத மாமா, நான் சொல்றது என்ன சொல்ற வித்யா நீ? ஆமாங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையா ரோஹிணி வாழ்க்கையில நடந்த விஷயம் தான். இப்படி இல்லாம ஒரு பொண்ணு இருப்பா? உண்மை எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? என்னைக்கா ஒரு நாள் வெளியே தானே தீரும். அதான் இப்ப உண்மை தெரிஞ்சதுனால அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. என்னதான் இவ பண்ணது தப்பா இருந்தாலும் பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இப்ப தங்கறதுக்கு இடம் கூட இல்லாம இருக்கா. அதனாலதான் ரோஹிணி வேற வீடு பாத்துட்டு போற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு சொல்றேன். இல்ல வித்யா, அதெல்லாம் சரி வராது. ஒரு 2 or 3 days தாங்க. ஒரு நாள் கூட வேணாம். ஏன் அப்படி சொல்றீங்க? வித்யா, இப்ப முத்தனனும் மீனா சிஸ்டரும் யாருன்னு தெரியாதுன்னு வை. இவங்க தாராளமா தங்க வைக்கலாம். ஆனா முத்தனனை நிஜமாவே என் கூட பிறந்த மாதிரி நான் பாக்குறேன். அவரும் என்கிட்ட அப்படிதான் பழகுறாரு. இப்ப இவங்க அண்ணன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க வீட்டுல தங்க வைக்க முடியாது.